நடந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் அவற்றை எல்லாம் வெளியுலகிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டனர் என்பதுதான் உண்மை. பல வருடங்கள் தாண்டி இந்த நிலையில்தான் உலகின் முன்னணி வாகன உற்பத்தியாளர்களில் ஒன்றான ஜப்பானின் டொயோட்டோ நிறுவனம் நாங்கள் தண்ணீரை எரிபொருளாக பயன்படுத்தும் என்ஜின் கொண்ட வாகனத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துள்ளது. இப்போது உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். ஒரு அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதுபோன்ற கண்டுபிடிப்பை உலகம் அறிய அறிவிக்கவோ உற்பத்தி செய்யவோ இயலாது என்பதை நன்கு புரிந்திருக்கும். இந்த வாட்டர் பவர்டு என்ஜினை அறிவித்த டொயோட்டோ நிறுவனம் மேலும் சொல்வதாவது, எங்கள் இந்த என்ஜின் பொருத்தப்பட்ட வாகனம் களம் காணும் போது, அதாவது சாலையில் ஓட ஆரம்பிக்கும் போது இன்று வரை உலக அளவில் வாகன உலகை கட்டியாளும் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் பயன்படுத்தும் வாகனங்களும் தற்போது பரவிக்கொண்டிருக்கும் எலக்ட்ரிக்கல் வாகனங்களும் துடைத்து நீக்கப்படும் என்றும் அவகாசப்படுகிறார். எல்லா இடத்தையும் இதுவே ஆக்கிரமிக்கும் என்றும் சொல்கிறார். ஹைட்ரஜன் செல்லில் இயங்கும் வாகனங்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்திய ஒரு வாகன பொருட்காட்சியில் தான் டொயோட்டோ இந்த செய்தியை அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வாகன உற்பத்தியாளர்களையும் வாகன உற்பத்தி நிறுவனங்களையும் குரூடாயில் விற்று பொருளாதாரத்தை காணும் நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக நடுக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். டொயோட்டோவின் ஹைட்ரஜன் செல் கார்கள் இந்தியாவிலும் பரவலாக வந்துவிட்டது. எலக்ட்ரோ வாகனங்களை தோற்கடித்து வாகன சந்தையுடைய ஹைட்ரஜன் செல் கார்கள் பிடிக்கும் என்று நினைத்திருந்த இந்த சூழலில் தான் ஜப்பானின் டொயோட்டோவின் இந்த அறிவிப்பு தண்ணீரிலேயே ஓடும் வாகனத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது. விரைவில் அதை சந்தைக்கும் கொண்டு வருகிறோம், அதாவது விற்பனைக்கு கொண்டு வருகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாட்டர் பவர்டு கார்களின் சிறப்பு என்று சொல்லப்படுவது சுருக்கமாக பார்ப்போம். நாம் குடிக்க பயன்படுத்தும் தண்ணீரையே இதில் நேரடியாக பயன்படுத்த இயலும் என்பது இதன் முக்கிய சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது. வாகனத்தின் வாட்டர் பவர் என்ஜினில் மின்சாரத்தை செலுத்தி தண்ணீரின் மூலக்கூறுகளான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பிரிக்கிறது. இதற்காக டேங்கிற்குள் உள்ள எலக்ட்ரோடுகள் அதிக மின்னழுத்தத்தை உருவாக்கி இந்த வேதிவினையை மிக எளிதாக செய்கிறது. வாகனத்தின் வாட்டர் பவர் என்ஜினில் மின்சாரத்தை செலுத்தி தண்ணீரின் மூலக்கூறுகளான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பிரித்து இதற்காக டேங்கிற்குள் உள்ள எலக்ட்ரோடுகள் அதிக மின்னழுத்தத்தை உருவாக்கி இந்த வேதிவினையை எளிதாக்குவதாக சொல்கிறார்கள். இப்போதைய வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அதி பாதுகாப்பான ஃபியூயல் டேங்க் முறைகளும் இதற்கு தேவைப்படாது என்பதும் இதன் ஒரு சிறப்புகளில் ஒன்று. தீபிடிக்கும் என்ற பயமும் இங்கு தேவையில்லை. நீரிலிருந்து பிரித்தெடுத்த இந்த ஹைட்ரஜன் என்ஜினில் சேர்ந்து எரிபொருளாக என்ஜினை இயக்குகிறது, வாகனம் இயங்குகிறது. நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஹைட்ரஜன் நேரடியாக என்ஜினில் பயன்படுத்தப்படுவதால் வாகனத்தில் ஸ்டாக் செய்யப்படுவதில்லை. எனவே ஹைட்ரஜன் வாயுவால் ஆபத்து என்ற பயமும் இங்கு தேவையில்லை. எப்போது பிரித்தெடுக்கப்படுகிறதோ அப்போது நேரடியாக என்ஜினுக்கு கொண்டு சென்று பயன்படுத்தப்படுகிறது. அதோடு அது முடிந்து விடுவதால் அந்த பயம் தேவையில்லை. இவற்றின் மற்றொரு சிறப்பு, சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் பாதகமான எந்த ஒரு கழிவுப் பொருளையோ வேதிப்பொருளையோ இது வெளியேற்றுவதில்லை என்பதுதான். இந்த வாட்டர் பவர்டு கார்களையும் பெட்ரோல் டீசல் என்ஜின்களையும் ஒப்பிடும்போது அதிக பவர் கொண்டதாக இது இருப்பதாக சொல்கிறார்கள். வாட்டர் பவர்டு வாகனங்கள் மட்டுமல்ல, காலப்போக்கில் இதன் தொழில்நுட்பம் மெருகேற்றப்படும் போது பெட்ரோல் டீசல் வாகனங்களை விட 3 மடங்கு வரை சக்தி உள்ள என்ஜினாக இவற்றை மாற்ற முடியும் என்றும் சொல்கிறார்கள். இந்த சிறப்புகளால் தான் நாளைய வாகன உலகை, வாகன சந்தையை, சாலைகளை இந்த வாட்டர் பவர்டு கார்கள் கையகப்படுத்தும் என்று சொல்கிறது டொயோட்டோ நிறுவனம். மட்டுமல்ல, போசல் ஃபியூயலை, அதாவது நிலத்தடி கனிம எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தங்களும் இதற்கு வராது என்கிறார்கள். அதனால் போசல் ஃபியூயல், அதாவது நிலத்தடி கனிம எரிபொருளை விற்று பொருளாதாரம் காணும் நாடுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இது மிகப்பெரிய பேரிடியாக இது இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆதலால் வாட்டர் பவர்டு கார்களின் உற்பத்தியையும் சந்தைப்படுத்துவதையும், அதாவது மார்க்கெட்டிங் செய்வதையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடைகள் உருவாக கூடும் என்ற ஐயப்பாடும் நிலவுகின்றன. ஆனால் எதிர்காலத்தில் நிலத்தடியில் குறைந்து வரும் குரூட் ஆயிலின் அளவும் நிலத்தடி கனிம எரிபொருளான குரூட் ஆயில் நாளுக்கு நாள் குறைந்தும் வருவதால் நாளைய வாகன ஓட்டிகளுக்கும் வாகன விரும்பிகளுக்கும் இது ஒரு பிரச்சனையும் சிரமத்தையும் தவிர்க்கும் பொருட்டு ஒரு சிறந்த நிவாரணமாக இது இருக்கக்கூடும் என்பதும் டொயோட்டோவை துணிந்து வெளியிட வைத்திருக்கிறது. தற்போது டொயோட்டோ மட்டுமே இந்த வாகன உற்பத்தியில் இறங்கினாலும் எதிர்காலத்தில் மற்ற நிறுவனங்களும் வாட்டர் பவர்டு கார்கள் தயாரிக்கும் நிர்பந்தத்திற்கும் சூழலுக்கும் வருவார்கள், தயாரிப்பார்கள் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சாதாரண காரர்களுக்கு நம்மை போன்ற அதிக எரிபொருள் தேவைப்படும் நாடுகளுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் எண்ணெய் வளம் கொழிக்கும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தும் என்பதால் டொயோட்டோவின் இந்த வாட்டர் பவர்டு கார் உற்பத்தி பாதையில் நின்றுவிடாமல் சந்தைக்கும் சாலைக்கும் வரட்டும் என்று பிரார்த்திப்போம். நாட்டிற்கும் வீட்டிற்கும் அன்றாட தேவையான பொருட்கள் துவங்கி பலவும் விலை ஏறுவதற்கு எரிபொருளின் விலையும் ஒரு எல்லை வரை காரணம் என்பதால் நீரில் ஓடும் என்ஜின் வந்தால் பெரும் மாற்றம் உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இவை சாத்தியப்படட்டும், புதிய தொழில்நுட்பங்கள் வளரட்டும், நாடும் வீடும் வளம் பெறட்டும்.